லைவ் எப்படி போட்டு அப்பப்பா கண்டு நாட்டிக்கு அடிக்கிறீங்களா? சும்மா இல்லை இல்லை மாமா அதை லேடிஸ் டோட்டலாக லேடிஸ் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கேளுங்க ஒரு வேலைக்கு விடுறேன் ஒரு வேலைக்கு விடுறேன் மிச்ச பசங்களுக்கு போப்பா மிச்ச பசங்களுக்கு போ தம்பி டேய் கொஞ்சம் வாடா டேய். சைடு தம்பி தம்பி உள்ளே போயிடுறோம். பேனர் மறைக்காம பேனர் இல்லை. சரி அப்படி கூட பிடிக்கும். இல்லை எல்லாரும் பின்னாடி வந்து நிற்கணும். இன்னைக்கு பிடிச்சி கொடுத்துருவேன் சார். அதான் சார். எஸ் சார். எங்களுக்கு கொஞ்சம் இடையூறுலாம் கொஞ்சம் இடையூறுலாம் வா டேய் முத்துராஜ் பின்னாடி வந்துடுறா. முன்னாடி போட நல்ல சவுண்டா ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம். பெண்களை பாதுகாக்க தவறிய அரசை பாதுகாப்பை கொடுக்கிறேன். பாலியல் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை வழங்கினேன். எங்களுக்கு நீதி வேண்டும். நிறுத்திக்கொள். அரசியலை நிறுத்திக்கொள். கையிலெடு. சமூக நீதி சமத்துவத்தை கையிலெடு. போற்றுவோம்.
வழிவிடு வழிவிடு குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வழிவிடு விடியா அரசே முன்னாள் ஏழைகள் வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் 2026 ஆட்சி அமைப்போம் 2026 தளபதி தலைமையில் ஆட்சி அமைப்போம். கடுமையாக்கு பாலியல் குற்றங்களை எதிரான சட்டங்களை கடுமையாக்கு வேண்டும் எங்களை காக்கும் அரசு வேண்டும். கட்டுக்கொடு வீட்டு ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று கட்டுக்கொடு. இன்னும் கொஞ்சம் கோஷம் போட சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க, பின்னாடி கோஷம் போட சொல்லுங்க. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம். பெண்களை பாதுகாக்க தவறிய அரசை கண்டிக்கின்றோம். பாலியல் வன்முறை தடுத்துரு. கொடுத்திடு. பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுத்திடு. வழங்கிடு. பாலியல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கிடு. போதும். நாங்கள் அனுபவித்த பாலியல் வன்முறைகள் போதும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம். பாதுகாக்க தவறிய அரசை கண்டிக்கின்றோம். தடுத்திடு. பாலியல் வன்முறை தடுத்திடு. கொடுத்திடு. பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுத்திடு. வழங்கிடு. பாலியல் குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்கிடு. போதும். எங்களுக்கு நீதிதான் வேண்டும். கையிலடு. சமநீதி கையிலடு.
விடிய அரசே விடிய அரசே உன்னாலே எங்கள் வாழ்க்கை விடியவில்லை. மாற்ற வேண்டும் ஆட்சியமே போ, ஆட்சியமே போ. சட்டங்களை கடுமையாக்கு. வேண்டும் எங்களை காக்கும் அரசு வேண்டும். வேண்டும் எங்களை காக்கும் அரசு வேண்டும். கற்றுக்கொடு எப்படி பார்க்க வேண்டும் என்று கற்றுக்கொடு. மைக் அங்கே இருக்கு. ரெஸ்ட் ரூம். மைக் எடுத்து வந்துடுவா வசந்த. யாரு இன்னொரு ஊர் அந்த ஊர் ஸ்கூல் வந்து கேட்கப்பட்டது. ஸ்கூல் கேட்கப்பட்டது. சரி சரிப்பா.
காவல்துறை அதுக்கு நடவடிக்கை இல்லையா? சரிப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்க பேசுறது எல்லாமே மீடியாவில் வெளியே வரும். உங்களுக்கு உச்சமான ஒரு உதவி கிடைக்குமா, உச்சமான பாதுகாப்பு. இத்தனைக்கு நீங்க வழக்கறிஞர் படிச்சுட்டு எல்லாம் வந்து உங்களுக்கே இந்த நாட்டில் இந்த நிலம் வந்தால் அப்புறம் படிக்காத பாமர மக்கள் எதுவும் இருப்பாங்க. ஏமா நான் வந்து நாளைக்கு வச்சு உங்கள் வீட்டில் நான் பார்க்குறேம்மா. உங்களுக்கு தேவையான உதவி நான் செஞ்சுட்டு வரேன். நன்றி நன்றிம்மா. பேட்டி யாருன்னு பேட்டி நீங்களே கொடுத்துருங்க. ப்ளூடூத்தை போட்டுவிடுங்க. மைக்கு ஏய் பாலிமருங்க கொடுக்கல அவங்க தான் பாலிமர் குடிக்க வராமல் ரெண்டு பேர் ஃப்ரீயா வந்துக்கிறீங்க. பேக்குகளை வந்து கொடுத்துட்டீங்கன்னா 2 பேர் நிற்கலாம். கொஞ்சம் பாலியல் ரீதியாக பெண்கள் நிறையா பாதிக்கப்படுறாங்க. அதில் வந்து குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த அரசு அதை கண்டு காணாமல் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. அவங்க யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கழிப்பு கொடுத்தாலே கம்ப்ளைண்ட் அவங்க எடுக்க மாதிரி தெரியல. பெண்மையை போட்டு இருக்கிறதுல வந்து பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுற சூழ்நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கோம். விரைவில் வந்து திமுக ஆட்சியை வந்து ஆட்டில் போகிறாங்க. அதற்கு நான் மட்டுமே தமிழ்நாட்டு ஒரு சிறந்த ஆட்சி கவலையாக போயிருக்கேன். பெண்களுக்கான சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படுவாங்க. எல்லாமே வந்து சமீபத்தில் பார்த்துருக்கீங்க. பிள்ளை சூழ்நிலை தேனியில் ஒரு வழக்கறிஞர் பொண்ணு 5ஆம் தேதி கேட்கப்பட்டியில் ஒரு வழக்கறிஞர் படிக்க பொண்ணு ஒரு பையன் கஞ்சா குடிக்க பையனால் அடித்து மண்டையை உடச்சு ஒரு பிள்ளை காயத்தில் இருக்க வீடியோ பார்த்து ஒரு காரணம். இது வந்து தேனி மாவட்டத்தில் 5ஆம் தேதி நடந்தது. ஏன்னா தேனி மாவட்டம் வழக்கறிஞர் படிக்கிறது ஒன்றுக்கு பாதுகாப்பு இல்லைண்டா பாமர மக்கள் வேலைக்கு போய் மக்களுக்கு எவ்வளோ என்னென்ன பாதுகாப்பு இருக்குது, அந்த பாதுகாப்பு இல்லை. இதை வந்து தமிழக வெற்றி கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. எங்கள் தலைமையார் வந்து அவர்கள் முன்னெடுத்த விஷயங்களை ஒவ்வொரு மாவட்டத்தையும் பண்ணுறாங்க. தேனி மாவட்டத்தில் நாங்கள் பேர் சொல்லி என்ன பண்ணுறது.
திமுக வந்து சட்டப்பூர்வமா என்னன்னா அவங்க இருக்கிறதுனால தான் இப்போ அதிகமாக அந்த பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமையே முற்றிலும் வந்து மாநில நாளைக்கு வழிகாட்டில் நீங்கள் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் அங்கங்கே ஆர்ப்பாட்டங்களும் கருத்தங்கள் நடத்திட்டு இருக்காங்க. நான் தேனி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். என்ன காரணம்னா தொடர்ந்து பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமையில் நிறையா பாதிக்கப்பட்டு வராங்க. இந்த எல்லா வருஷமும் பாதிக்கப்பட்டுருக்காங்க. இந்த 4 ஆண்டுகள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது உதாரணத்துக்கு என்னன்னா இன்னும் 5ஆம் தேதி கேகேபியில் ஒரு பொண்ணு அட்வொகேட் பொண்ணு